ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த சேலம் ரிசல்ட் வந்துருச்சு. இது வரைக்கும் அப்டேட் கொடுத்ததில் நம்ம எதிர்பார்த்த மாவட்டங்களில் இன்றைக்கி நான் சொன்னது சேலம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக ஈவினிங் மேலே அல்லது நைட்டோ கண்டிப்பாக வரும் மாதிரி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஸ்பெஷலாக வேறு ஆஃப்டர்நூன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ சேலம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வருதுன்னு சொன்னாங்க. 100% வரும் அப்படின்ட்டு. ஸோ என்னால் நம்பவே முடியல சேலம் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் செலக்ட் ஆனவங்களுக்கு ஓகே. இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் செலக்ட் ஆனால் கூட இது ஒருவேளை நான் செலக்ட் ஆனால் கூட எந்த சந்தோஷப்பட்டிருப்பான்னு தெரியல. ஸோ என்னோடய அப்டேட் ரொம்ப உறுதியாக நம்பிக்கையாக இருந்துச்சு. அதே மாதிரி பாருங்கள், சேலத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு குட் நியூஸ் தான் இது. ஸோ யார் யார் செலக்ட் ஆகிருக்காங்க, எத்தனை வேக்கன்சி வாங்க பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, உடனே உங்களுக்காக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க சேலம் எப்போ வரும் அப்படின்ட்டு. ஸோ சேலம் ரிலீஸ் ஆகிருச்சு. நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு போக இப்போ சேலம் மாவட்டம் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க பார்க்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலன்னா இன்னும், ஏன்னா இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே உங்களுக்காக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். மொத்தம் வேக்கன்சி சேலத்துக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 214 வேக்கன்சி இருக்குது. ஸோ இது ரொம்ப இது வரைக்கும் ஆச்சு. இந்த மாவட்டத்தில் தான் அதிகமான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஸோ ஆனால் வேக்கன்சி வேக்கண்ட் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடலாம். 214 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஒருவேளை சேலத்துக்கு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சேலம் போகிறோம் கேட்குறதா தான். என்னடா இது எல்லா மாவட்டங்களில் ஒரு ஆள் 2 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, தேனி எப்போ வரும் அல்லது கூடலூர் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் பாருங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் அதிகமாக சேலம் வந்துருந்ததா. ஏன்னா சேலம் அதிகமாக இந்த அப்டேட் கேட்குறாங்க அப்படின்ட்டு தான் நான் சேலத்துக்கு இம்பார்ட் பண்ணி உங்களுக்கு மதியம் கூட ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் சேலம்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. ஆனால் சேலத்துக்கு இன்றைக்கி வரும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிது. அதை உடனே ஷேர் பண்ணேன் உங்களுக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி சொன்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் அப்டேட் கொடுத்ததுலேயே கொடுத்துருக்கேன் வரும்ன்ட்டு. ஆனால் எந்த மாவட்டமும் வருது, அதுக்கு மாறாக வேறு மாவட்டம் விட்டுருக்காங்க. இன்றைக்கி பாருங்கள், எக்ஸாக்டாக கரெக்டாக சொன்ன மாதிரி சேலம் வந்துருச்சு. ஸோ 214 வேக்கன்சி வந்திருக்கு. ஒருவேளை எதுக்கு லேட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இன்க்ரீஸ் பண்ணதுக்காக வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். அதனால் லேட்டாக வந்துச்சுன்னு தெரியல. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனில் எத்தனை பேருன்னு பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷனில் மொத்தம் 152 தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், 200 மேலே விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட அப்போ 100க்கு மேலே வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல சான்ஸ் தான் இது. ஏன்னா நிறைய பேர் வழக்கமாக சொல்கிறது தான். ஏன்னா ஒரு 10-20 வேக்கன்சினாலே உங்களுக்கு பரவாயில்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வேக்கன்சி இருக்கும்போது நிறைய பேர் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ ஒர்க் போகிறது மாதிரி இது ஒரு நல்ல சான்ஸ் தான் இது. ஸோ செலக்ட் ஆகாதவங்களுக்கு ஃபீல் பண்ணாதான். செலக்ட் ஆனவங்க கிட்டத்தட்ட 200க்கு மேலே 214 வேக்கண்ட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ செலக்ட் ஆனவங்க தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தால் கொஞ்சம் கண்ணில் காட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்க ஏதாவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒரு டவுட்டாக இருக்குது, குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்லேயும் பண்ணுறாங்க. ஸோ மணி கொடுத்து தான் போகிறாங்க. மெரிட்டில் அதாவது 1000க்கு 100 இந்த மாதிரி சம்திங்லாம் எடுத்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ எந்த ப்ரொசீஜரை வச்சு எடுக்காங்க அப்படின்ட்டு நமக்கு இன்னும் ஒரு மறைமுகமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்க் அடிப்படையில் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க மணின்றாங்க. ஸோ அதை பற்றி நான் இப்போ அது நமக்கு உண்மை தெரியல. சரி, பேக்கருக்கு எத்தனைன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ பேக்கருக்கு மொத்தம் 10 வேக்கண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செலக்ட் ஆனவங்கள்னு பார்த்துடலாம் வாங்க. பேக்கருக்கு மொத்தம் 12 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது. ஸோ சேலம் வந்துருச்சு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதாக இருக்குது. எனக்கே நம்ப முடியல. நம்ம அப்டேட் ரொம்ப தரமான ஒரு செய்கையாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் எதிர்பார்த்துருந்தது இன்றைக்கி சேலம் வரும் அப்படின்ட்டு வந்துருச்சு. ஸோ செலக்ட் ஆனவங்க தயவு செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சேலம்ன்ட்டு. வந்துருச்சு. யாராவது செலக்ட் ஆகிருக்காங்களோ தயவு செஞ்சு வாங்க, கண்ணில் காட்டுங்க. அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்துச்சுன்னா சொல்லுங்கள். செலக்ட் ஆனவங்க உங்கள் நேமு, ரோல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தோட எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது சொல்லுங்கள். அதை வீடியோ மூலமாக உங்களுக்கு வீடியோ மற்றவங்களுக்கு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேலம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு நமக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் இதை அப்படியே கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி. ஸோ இன்னும் திரும்ப என்னால் நம்பவே முடியல. சேலம் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள்.
நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக வந்து ஆசைப்பட்டு தொடர்ந்து வீடியோ போட்டே இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்லா அப்படி சந்திக்கிறேன். அது மட்டும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஏதோ ஒரு மாவட்டம் நெக்ஸ்ட்டு இப்போது உங்களுக்கு டைம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு, தாண்டிடுச்சு. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு மார்னிங் வர வாய்ப்புகள் இருக்குது, அல்லது நாளைக்கு விட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.